எம் சமூகத்தின் குலபதியார் நாளைய சட்டமன்றம் திரு கே செல்வகுமார் அவர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் தளவாய் ராஜேஷ் அவர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் குரு மணிகண்டன் அவர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் செம் மகடேஸ்வரன் அவர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியின் மாநில துணை செயலாளர் அருமை சகோதரர் அரவிந்த் தேவர் அவர்களுக்கும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் வைரவேல் அவர்களுக்கும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் அருமை மாமா சம்பத் அவர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் துரைராஜ் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து தமிழர் சொந்தங்களுக்கும் அன்பு நிறைந்த வணக்கங்கள். சமூக விழிப்புணர்வு, பொருளாதார தன்னிறைவு. தனி மனித ஒழுக்கமே சமூக ஒழுக்கம், தனி மனித வளர்ச்சியே சமூகத்தின் வளர்ச்சி, தனி மனித முன்னேற்றமே சமூகத்தின் முன்னேற்றம். நம்மிடம் போதுமான கல்வி இல்லை, நம்மிடம் போதுமான பண வசதி இல்லை, நம்மிடம் போதுமான விழிப்புணர்வும் இல்லை, நம்மிடம் போதுமான பொறுமையும் இல்லை. ஒரு மனிதன் ஒரு விஷயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவனிடம் கோடி கோடியாக பணமும் 1000 ஏக்கர் கணக்கில் நிலமும் கூட்டமும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவனிடம் மிகப்பெரிய ஆயுதமான பொறுமை என்று பொறுமைக்கான ஆயுதம் வேண்டும். காலம் காலமாக விவசாய கூலியாக, விறகு வெட்டும் தொழிலாளியாக, சித்தாளாக, கொத்தனாராக 500 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கும் நம்முடைய வாழ்க்கையை கடத்துகிறோம். கூலியாக இருந்தோம் என்று சொன்னால் 1000 வருடம் ஆனாலும் நம் சமுதாயம் கூலி ஆட்களே இருக்க முடியும். பொருளாதார முன்னேற்றமே சமூகத்தின் முன்னேற்றம் என்று கூறுகிற நாம் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் தங்களுக்கு தெரிந்த தொழிலை சுய தொழிலாக, பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்காக, நம் சமூகத்தின் வளர்ச்சிக்காக அனைவரும் சுய தொழில் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் அங்கே உட்காருங்க தயவுசெய்து. அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற சிங்கம்பட்டி பாரதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வெனில் நன்னிலை எனக்கல்லன் உனக்கும் தானே என்று என் தமிழ் தாயை வணங்கி, கடல் தாண்டி படையை நிறுத்தியவர், காவிரியில் அணையை கட்டியவர், அதிசய கோயிலை கட்டியவர், அழகுற சமவெளி அமைத்தவர், அன்றே சமநீதியை சமணமாக மக்களுக்கு அளித்தவர், தான் கண்ட 14 பெரும்போர்களிலும் வெற்றியை கண்டு அதை தமிழில் மெய்கீர்த்தி படைத்த எம் தமிழ் பெரும்பாட்டன் பேரரசரை வணங்கி, வாழுகின்ற பேரரசர் எம் இனத்தில் இருந்துகிட்டே எம் மக்களுக்கு துரோகம் செஞ்சவங்க கிட்ட அரசியல் விழிப்புணர்ச்சி மூலம் அணுகுண்டு விதைச்ச, தான் குடும்பத்தை கொத்தமங்கலத்துல வச்சுக்கிட்டு எங்க ஒட்டுமொத்த சமூகத்தையும் தாரத்தமா மதிச்ச, ஆளும் தேசிய திராவிட கட்சிகளை ஐஸ் பாய் விளையாட அழைச்ச, தமிழ்நாட்டை தாண்டி எம் இனத்தை பேச வச்ச, ஒரு சராசரி சம்சாரியா இருந்துகிட்டு ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் எங்களுக்காக உழைச்ச, எங்க ஊரு களவாணி பயல்கள் எல்லாம் அறநெறிப்படுத்தின, அரசியல் படுத்தின, 3 வேளை சோத்துக்கே வழி இல்லைனாலும் சினிமா நடிகருக்கு கட் அவுட் வச்ச எங்களை அரசியல் படுத்தி அழகு பார்த்த, எம் இனத்தை காக்க வந்த கடவுளா உண்மை நினைக்க வச்ச, எம்ஜிஆர் மட்டுமே தெரியும், ஓட்டு மட்டுமே போட தெரியும் இருந்த எம் மக்களை ஒருநிலைப்படுத்தின, இம்புட்டையும் செஞ்சிட்டு இருக்கிற உமக்கு
உமது காலடியில காலனியா கிடக்க வேண்டிய பெரும் தவம்தான் எனக்கு. இம்புட்டையும் செஞ்சிட்டு இருக்கிற உமக்கு உமது காலடியில காலனியா கிடப்பதுதான் பெரும் தவம் எமக்கு என்று வாழும் பேரரசர் அண்ணன் KKS அவர்களை வணங்கி பாரதி முத்துராஜாவின் பணிவான வணக்கங்கள். தெற்கே திருமயம் புகழ்கோட்டை, வடக்கே சோழர்களின் சொர்க்க பூமி கரூர் கோட்டை, மேற்கே தேவேந்திரர்களின் திண்டுக்கல் கோட்டை, கிழக்கே வாழும் பேரரசின் மலைக்கோட்டை, இங்கு கூடியிருக்கும் வையம்பட்டியிலோ முத்திரைகளின் மணக்கோட்டை. இங்கு வந்திருக்கும் அனைத்து பேருள்ளங்களுக்கும், தலைமை நில உறுப்பினர்களுக்கும், வீரமுத்திரையர் சங்க தலைமை நில பொறுப்பாளர்களுக்கும், தமிழர் தேசம் கட்சியின் தலைமை நில பொறுப்பாளர்களுக்கும், சிற்றுரையாற்றி அமர்ந்திருக்கும் சிவனேஸ்வரம் அவர்களுக்கும், துரைராஜ் அம்பலம் அவர்களுக்கும், சுந்தர் நாயுடு அவர்களுக்கும், சிறப்புரையாற்ற காத்திருக்கும் அன்பு எழில் அவர்களுக்கும், தஞ்சை சாமி அவர்களுக்கும், தமிழரசு இளங்கிரன் அவர்களுக்கும், துணை குலசேகரன் அவர்களுக்கும், கருத்துரை நல்க காத்திருக்கும் செம்மகிடேஸ்வரன் அவர்களுக்கும், திரு வைரவேல் அம்பலகாரர் அவர்களுக்கும், தலவாய் ராஜேஷ் அவர்களுக்கும், தமிழ் திரு குருமணியன் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கால சூழல்களிலே நமது அன்றாட பிரச்சனைகள் என்னென்ன, அதற்காக போராட வேண்டியதன் அவசியம் என்ன? அன்றாட பிரச்சனைகள் ஒரு சராசரி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு, சராசரி மனிதன் வாழ்வாதாரத்திற்கு என்னென்ன பிரச்சனைகள் தேவைப்படும்? உணவு, இருப்பிடம், தூய குடிநீர், காற்றோட்டம், அதை தாண்டி கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம், இது எல்லாமே ஆளும் அரசாங்கம் தரணும். அதை நோக்கிய பயணம் தான் இந்த தமிழர் தேசம் கட்சியின் பயணம். 10 ஆண்டு காலமாக 3 கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி எங்கெல்லாம் நம் தமிழ் சமுதாயங்கள், முத்திரையர் சமுதாயங்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அடையாளப்படுத்தி அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அவர்களை ஒற்றை தலைமை கீழ் கொண்டு வந்து மறுபிரசவம் போல தமிழர் தேசம் கட்சியை உருமாற்றி கொண்டு வந்திருக்கிறோம். இனிவரும் காலகட்டங்களிலே நமது போராட்டங்களை முன்னெடுத்தால் மட்டுமே நமது வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ளும் என்ற கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட போராடாத இனம் வெற்றி பெற்றதாக சரித்திர பதிவேட்டில் இடம் பெற்றதே கிடையாது. போராடுவதற்கு முன்பாக நான் யார், நம் இனம் எது போன்ற இனம், எதற்காக இந்த போராட்டத்தை எப்படி வழிநடத்துவது, போராட்டத்தை எதை நோக்கி கொண்டு செல்வது என்று ஆராய வேண்டும். அப்படி ஆராயவில்லை என்றால் அந்த போராட்டம் வெற்றி அடையாது. அரசியலை நீ விரும்பவில்லை என்றால், நீ விரும்பாத ஒருவர் உன்னை ஆள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் அரசியல் நெறிப்படி நமது போராட்டத்தை வெற்றி செய்ய வேண்டும். நமது போராட்டம் எப்படி இருக்கும் என்றால், தான் பெற்ற வெற்றியெல்லாம், வெற்றி செல்வங்கள் கொடை அனைத்தையும் தன்னுடன் போர் புரிந்த வீரர்களுக்கு பகிர்ந்தளித்து கொடுத்து விட்டார் அலெக்சாண்டர் அவர்கள். வீரர் ஒருவர் கேட்டார், அலெக்ஸ், எங்களுக்கெல்லாம் நீ பகிர்ந்தளித்து விட்டாயே, உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டார். வேகமாக ஓடிச் சென்று தன் குதிரையின் மேலேறி தன் உடைவாளை உருவி வாளை நோக்கி உயர்த்தி என்னிடம் நம்பிக்கை உள்ளது என்று சொன்னார். அதே நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு செயலையும் போராட வேண்டும், போர்க்குளத்தில் காமிக்க வேண்டும். நம்பிக்கை உள்ளவரை உன்னை ஒருபோதும் யாரும் தோற்கடிக்க முடியாது. மாவீரர் சுபாஷ் சந்திர போஸ் கருத்துக்கள் அது. நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் பதிவுகள் உண்டு, நம்பிக்கை உள்ளவர்கள் தோற்றதாக வரலாற்றில் பதிவே இல்லை. மேதகு பிரபாகரன் சொன்னது. எல்லாருக்கும் நல்லவனா நினைச்சிருந்தீனா உலகத்துல நீ யாருக்குமே நல்லவனா வாழ முடியாது. நீ ஒரு போராட்ட குணத்துக்கு போனீனா அதுல ஒருத்தன் சொல்லுவான், என்னையா பங்காளி, நம்மெல்லாம் ஒன்னா இருந்தோம், திடீர்னு வந்து சொல்ற, நான் சொன்னா நம்ம கவுன்சிலர் கேட்க மாட்டாரா, நான் சொன்னா நம்ம தலைவர் கேட்பாரு. ஐயா கேட்பாருயா, கேட்பாரு. 4.5 வருஷம் ஆண்டுட்டு உட்கார்ந்துட்டு 4.25 வருஷத்துல உங்க தலைவரும் உங்க கவுன்சிலரும் உங்க எம்எல்ஏவும் கேட்பாருனா அந்த எம்எல்ஏ இந்த தடவை நாங்க தூக்குறோம். அடுத்த தடவை அந்த தொகுதியில எங்கால நிறுத்தி நாங்க ஜெயிக்க வைக்கிறோம். நீங்க கேட்காமலே
உங்களோட அடிப்படை தேவைகளை நாங்க நிறைவேற்றுறோம். நாங்கள் வெற்றி பெற்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாங்க வெற்றி பெற்ற தகுதியில ஒரு போராட்டம் கூட வராது, ஒரு போராட்டம் கூட மக்கள் திரள் போராட்டத்துமே வராது. அது மாதிரி இருக்கும் எங்க களப்பணி. ஓகேயா? அது மாதிரிதான் நம்ம யாரா இருக்கணும், எப்படியா இருக்கணும்? 3 மாநில வனத்துறை, 3 மாநில காவல்துறை, 3 மாநிலமும் சேர்ந்த எஸ்டிஎஃப் 574 கோடி ரூபாய் அரசு பணம். நீ ஒருத்தன், ஆதலால் நீ தமிழன் ஆக சிறந்தவன். 24 நாள் இந்தியா உட்பட ஈழத்தில என் தலைவர் ஒருத்த, ஆதலால் நீ தமிழனாகிய நீ ஆக சிறந்தவன். தமிழராகிய நாங்கள் தமிழ் தேசிய பேரினத்தில் பிறந்ததாலே தமிழர் நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள். 5 மாவட்ட எஸ்பி, மாநில சட்ட ஒழுங்கு டிஜிபி, போனு மேல போனு. பொன்னமராவதி கலவரத்துல ஒண்ணுமே பண்ண முடியல. என் தலைவனோட ஒற்றை குரல் அப்படியே சிங்க கர்ஜனை குரல்ல சிலித்திருந்த சிங்கங்களா அப்படியே நின்னுச்சு. ஆதலால் நாங்கள் முத்தரையர், நாங்கள் ஆதலால் நாங்கள் பெரும்பேறு பெற்றவர்கள். மதுரை என் மண்ணு, நாங்க தான் அங்க கிங்கு அப்படின்னு வானல வல்லூர்கள் வட்டம் போட்டு இருந்துச்சு. 5 லட்சத்துக்கு மேல மக்கள் பட, 10,000க்கு மேல வாகனங்கள். அன்றைய முதலமைச்சர் சிறப்புரை, வளைய வாழ் உரிமை மாநாடு மதுரையில ஏற்படுத்தி கொடுத்து வாயில வட சுட்ட வல்லூர்களுக்கெல்லாம் நாங்க சிங்கனம் நிரூபிச்சோம். ஆதலால் சொல்கிறோம், மலையர் நாங்கள் ஆகச்சிறந்தவர்கள். நமது போராட்ட குணம் என்றுமே அண்ணன் KKS வழித்தோன்றலின் வழியாக மிகவும் மூர்க்கத்தனமாகவும் அதுவும் சிந்திக்கத்தனமாகவும் நமது சார்ந்த சமுதாயம் மட்டுமன்றி எங்கெல்லாம் அடக்குமுறை சமுதாயம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அரசியல் விழிப்புணர்வு இல்லாத சமுதாயம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அரசியலில் பின்தங்கி இருக்கிற சமூகங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கான போராட்டமாக வரும் காலங்களிலே தமிழர் தேசம் கட்சி முன்னெடுக்கும். நம்மெல்லாம் ஒரு வார்டு மெம்பரு, அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலரு, ஒரு வைஸ் சேர்மனாச்சு ஆயிருப்போம். நமக்கும் தாண்டி சில சமுதாய உறவுகள் இருக்கிறது. புதிரை வண்ணான்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் இருக்கிறது. மருத்துவர் என்று சொல்லக்கூடிய சவர தொழில் செய்ய சமூகம் இருக்கிறது. மண்பாண்ட தொழில் செய்யும் குயவர் சமுதாயம் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் அரசியல் விழிப்புணர்வு என்பது இல்லை. அரசியலில் பங்கேற்பதற்கான ஆர்வம் இருந்தும் அதற்கான ஆதரவு தரும் பெருமக்கள் இல்லை என்பதாக அவர்கள் எல்லாம் அரசியலை விட்டே ஒதுங்கி இருக்கிறார்கள். இனிவரும் காலங்களிலே தமிழர் தேசம் கட்சியினர் யாருக்கெல்லாம் அரசியலில் அநீதி இழைக்கப்படுகிறதோ அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களுக்கான அரசியல் உரிமையை வென்றெடுக்க போராடுவோம். தமிழராகிய நாங்கள் யார்? தன்னை உணர்ந்தால் மட்டுமே போராட முடியும். தன்னை யார் என்று உணர்த்திவிடு, தாமாகவே அவர் போராட வந்து விடுவான் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லின்படி கடல் தாண்டி படையை நிறுத்தியவன், காவிரியில் அணையை கட்டியவன், அதிசய கோயிலை கட்டியவன், அழகுற சமநீதி படைத்தவன். மடமை எதுவென சொன்னோமே, அதுவனை அடிமை எதுவென கண்டோமே, கந்தரை குன்றில் கண்டோமே, சுந்தரை கூவிலுக்கு தந்தோமே. முத்தரையர் என்றால் தலைவனடா, இவன் முக்காலம் கடந்த காவியமடா, அச்சம் என்பது மடமையடா, முத்தரையர் நாங்கள் 1000 காலத்து படைகளடா என்று கூடி பாரதிதாசனின் ஒரு கவிதையை கூடிக்கொண்டு எனது சிற்றுரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அலைமாகடல் நிலமானில் உன் அணிமாளிகை ரதமே, அவை ஏறிடும் இதமே, உனது அதிகாரம் நிறுவுவாய். கொடைவாளினை எடடா, மிக கொடியோர் செயல் அறவே, குகைவாழ் ஒரு புலியே, உயர் குணமேவிய தமிழா, அன்னப்பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை. நறுக்குவோம் பகையின் வேர், இது சிங்க பெருங்கூட்டம், இனி தமிழர் தேசம் தமிழர் தேசம் என்று முரசறைவாய். நறுக்குவோம் பகையின் வேர், இனி இது சிங்க பெருங்கூட்டம், இனி தமிழர் தேசம் தமிழர் தேசம் என்று முரசறைவாய். கூண்டோடு போயிற்று கொட்டடா முரசம், குறுக்கிலும் முழக்கிட்ட அயலார் ஆட்சி,
கூண்டோடு போயிற்று. இனி கொட்டடா முரசம். நறுமண சோலையிலே நரிபுக விடமாட்டோம். நாம் இனி தமிழர் தேசம் என்று முரசறைவாய். வெறிகொண்டு புகும் இந்த அயலாறு ஆட்சி வேறற்று போயிற்று. கொட்டடா முரசம். வெறிகொண்டு புகும் இந்த அயலாறு ஆட்சி வேறற்று போயிற்று. கொட்டடா முரசம் என்று அன்றே தமிழர் தேசம் கட்சி இன்று வலுப்பெறும் என்று எனது அருமை தமிழ் பாட்டன் பாரதிதாசன் அன்றே தமிழர் தேசம் கட்சியை பற்றி அன்றே பாடிவிட்டு சொல்லிட்டார். தூங்கும் புலியை படை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குரு பகைவர் இதுவென ஒதுக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி கொண்டு தாக்குவோம். பண்டை பெருமுகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? என் திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? 14 பெரும்போரில் வெற்றி பெற்று தமிழகம் தாண்டி இந்த இந்திய மண்ணை ஆண்டோமா இல்லையா? வந்தாரை எல்லாம் வாழ வைப்போம். அது என் தமிழ் தேசிய இனத்தின் பெருமை. இனி நாங்கள் பெரும்பான்மையான தொகுதிகளில் முத்திரையரையே ஆள வைப்போம். இது முத்திரையரின் அரசியல் அடிப்படை உரிமை. பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். வாழும் உரிமை யாருக்கு வேணுமானும் உண்டு. இந்த தமிழகத்திலே வாழும் உரிமை யாருக்கு வேணுமானும் உண்டு. ஆளும் உரிமை இனி முத்திரையராகிய உங்களுக்கு மட்டுமே உண்டு என்று கூறி வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் பாரதி முத்துராஜாவின் பணிவான வணக்கங்களை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய சிங்கம்பட்டி சிங்கம் மாதிரி கர்ஜித்த பாரதிக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்புரையாற்ற மாநில மருத்துவரணி துணை செயலாளர் ஐயா அன்பு எழில் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பேரரசு பெருமடுகு முத்திரையர் வழிவந்த நமது வாழும் பேரரசர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கே செல்வகுமாரை வாழ்த்தி வணங்கி எனது சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். இங்கு தமிழர் தேசம் கட்சியின் மாநில பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் பேரூராட்சி ஊராட்சி வார்டு பொறுப்பாளர்களுக்கும் இந்த நமது தலைவர் எப்ப என்ன கூற காத்திருக்கிறார் என்பதை கேட்க வந்திருக்கும் ஆட்கடல் என வந்திருக்கும் எனது இரத்த சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு கொடுத்த தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம். அதற்கு முன்பே நமது தமிழர் தேசம் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதை எடுத்துரைக்கிறேன். நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எல்லோரும் நமது தமிழர் தேசம் கட்சியை சாதி கட்சி என்று கூறுகிறார்கள். அது அல்ல. நமது வீர முத்திரையர்களுக்காக போராடுகின்ற தமிழர் தேசம் கட்சி. அது மட்டுமல்ல, தமிழகத்திலேயே எங்கே ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் போராடுகின்ற தமிழர் தேசம் கட்சி நம்ம வீரமுத்துரையருடைய தலைவன் சமநீதி KKSR உடைய கட்சி தான் நமது கட்சி. எல்லாருக்கும் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு கட்சி என்றால் ஒரு கொடி தான் இருக்கும். கூட்டணி கட்சி என்றால் ஒரு 4 கொடி இருக்கும். ஆனால் எதிர்கட்சிக்கோ ஆளுங்கட்சிக்கோ அந்த இடைத்தேர்தலிலே 10 கொடிகளை பறக்க விட்டு ஊர்வலம் வந்தார்கள். எப்படி? அவர்கள் சொல்கிறார்கள் மதச்சார்பற்ற கட்சி நாங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 4 கொடி கட்டுற இடத்துல 10 கொடியை கட்டிக்கிட்டு வர்றாங்களே எப்படி? எல்லாமே ஏமாற்றம். 10 சாதி கட்சிகளை இணைத்துக் கொண்டு வருகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வீரமுத்துரைய சமுதாயத்தினரே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம ஏமாற வேண்டும். சிங்கம் சிங்கிளா தான் வரும். அதுதான் நமது
தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் KKS அவர்களுடைய காரில் வரக்கூடிய ஒரே கொடியை கட்டிக்கொண்டு வரக்கூடிய வீர தலைவன் நமது செல்வகுமார் அவர்களே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வீரமுத்துரையருடைய வழிவந்த நம்ம இன சொந்தங்களே, எனது இரத்த சொந்தங்களே, உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, இனிமேலும் ஏமாறாமல் கண்டிப்பான முறையில நம்ம தலைவர் என்ன ஆணையிடுகிறாரோ அதை ஒற்ற தலைமையில் எல்லாரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக. அனைத்து கட்சியும் நம்மளை ஏமாற்றி ஓட்டு வாங்குகிறார்கள். நம்ம ஓட்டு வங்கியாக மட்டுமே இருக்கிறோம் என்று மனசார நினைத்து இனிமேல் வருங்காலங்களில் தமிழர் தேசம் கட்சி அது ஒன்று மட்டும்தான் நாடாளும் கட்சி என்று நினைத்து கொண்டு நமது தலைவர் ஆணையிடுகின்ற உறுப்பினர் யாருக்காவது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, பேரூராட்சி தலைவராக இருந்தாலும் சரி, உள்ளாட்சித்துறை தலைவராக போட்டியிட்டாலும் சரி, வார்டு உறுப்பினர்களாக போட்டியிட்டாலும் சரி, அவர்களுக்கே நீங்க ஓட்டு போட்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எனக்கு கொடுத்த தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம், இதை பற்றி உங்கள் முன் வைக்கின்றேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன். ஆனால் நான் என் குடும்பத்தில் முதல் பட்டதாரி. எனக்கு பின் வந்த என் மகனும் மருத்துவர். இதற்கெல்லாம் காரணம் என்ன? என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய அறிவாற்றல். இந்த மாநிலத்திலேயே ஃபர்ஸ்ட் என்ற பெயரிலே தான் நான் அரசு ஊழியனாக பணியேற்றேன். இதெல்லாம் நம்ம வீரமுத்துரையருக்கு ஏற்பட்ட ஒரே வீர செயல் என்றுதான் நான் கூறுவேன். இன்றும் சரி, எப்போதும் சரி, எந்த நிலைக்கு எந்த இடத்திற்கு சென்றாலும் நாம் முதலிலே வர வேண்டும் என்ற துடிப்பு நமது மக்களுக்கு மட்டுமே தான் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளத்தான் தவறிவிடுகிறீர்கள். இனிமேலும் அந்த தவறுதலை செய்யாமல் கண்டிப்பான முறையில் நம்ம பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாமெல்லாம் வெற்றி பெற வேண்டும். சமுதாயத்தில் பெருங்கடலான எல்லா பொருளாதாரத்திலையும், அறிவிலையும், ஆராய்ச்சியிலையும், தொழில்துறையிலையும் விளங்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியம் கல்வி ஒன்றேதான். கல்வியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் நினைக்கிறார்கள் நமது பிள்ளைகள், பெண்கள் பிள்ளைகள் அப்படின்னாலே பாதியில ஒரு 10ஆம் கிளாஸ் அன்னைக்கு போராடினாங்க. அடுப்பூதியும் பெண்ணிற்கு படிப்பதற்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுன்றோ என்றெல்லாம் நம்ம பெண்களை போற்றினார்கள். அந்த அவல நிலையெல்லாம் போய் இன்னைக்கு படித்து வந்திருக்கிறீர்கள். ஆனா பட்டப்படிப்பை படிக்க ஏமாறுகிறீர்கள். காரணம், நமது பெண்களை படிக்க வைக்க முடியவில்லை என்று ஏங்குகிறீர்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நமது வீரமுத்துரையனுடைய தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலே ஆயிரக்கணக்கான செயல் வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். திருச்சியிலே ஒரு மாநாடு, ஒரு மீட்டிங் நடந்தது. அதிலே தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டது. அதை நீங்க ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், பிள்ளைகளை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், படிக்க வைங்க. அவர்களுடைய தகுதிக்கு, திறமைக்கு தந்தோடி படிங்க, கட்டாயப்படுத்துங்கள். ஆனா அவர்களுக்கு விருப்பப்பட்ட பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கெல்லாம் நேற்றுக்கெல்லாம் வரும்போது கிளினிக்ல ஒருத்தர் பேஷண்ட் வர்றாங்க. நம்ம தமிழ்நாடு 13வது இடத்துல இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பொறியியல் துறையில் லட்சக்கணக்கான மக்கள், மாணவர்கள் படித்து வெளியே வருகிறார்கள். அவருக்கு தேர்ந்த வேலை கிடைப்பதில்லை. அதற்கான வேலை வாய்ப்பை. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாநில தொழிலாளர் அணி செயலாளர் அருமை சகோதரர் தஞ்சை சாமி அவர்களை அன்போடு வைக்கிறோம். போராடினாலும் சாகதான் போகிறோம், போராடல் விட்டாலும் சாகதான் போகிறோம். இந்த தமிழ் சமூகத்திற்காக எழுந்து நின்று போராடி வீர மரணடைவோம் என்கின்ற புரட்சியாளர் மேதகு பிரபாகரன் இந்த இடப்பங்கீடு, இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாட்டினுடைய தலைமையேற்று நடத்தக்கூடிய தமிழ் மக்களின் ஒப்பற்ற தலைவன், ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரல் சமூக நீதி சமூகத்தின் தலைவர் அவர்களை வணங்கி இந்த நிகழ்விற்கு அயராது களப்பணியாற்றிய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும்
எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்துல ஒரு சமூகம் மட்டும் எந்த ஒரு உரிமையும் மீட்காமல் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இதுவரை பெற்றுக்கொள்ளாமல் அரசியல் அதிகாரத்தை நுகராமல் ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்திலே ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான், முத்திரையர் சமூகம் மட்டும்தான். ஏறக்குறைய 75 ஆண்டு சுதந்திர அரசியல்ல இதுவரையும் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் நம்ம பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. என்ன ஒரு நிகழ்வு அப்படின்னா, நமக்குள்ள ஒரு கோபத்தை ஒரு உறவினர்களுக்குள்ள மட்டும் நம்ம வச்சுக்கிட்டதன் விளைவுதான் இந்த பாராளுமன்ற மண்ணை 3 நபர்கள் மிதிச்சிருக்காங்க. என்ன காரணம்? நம்ம உறவினர்களுக்குள்ளேயே தனிப்பட்ட கருத்து முரண்பாடுகள் இருக்கும், கருத்து கோபங்கள் இருக்கும். நான் இடத்திலேயே நீ வரக்கூடாது நான் வரக்கூடாது அப்படிங்கறத தனி கோபங்கள் இருக்கும். ஆனா சமூக கோபங்கள் இந்த சமூக மக்களிடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். அரசு ஊழியராக சிம்ம சொற்பனமாக இருக்கிற ஒரு சமூகம் இந்த சமூகம். அரசியலில் புறந்தள்ளப்பட்ட ஒரு சமூகம் முத்திரையர் சமூகம். என்னன்னா ஒரு சமூக கோபங்கள் இருக்கணும். ஒரு பிள்ளையை அடிச்சா கூட அந்த பிள்ளை திரும்பி கோபப்படும், அது தனிநபர் கோபம். நமக்கான கோபத்தை நம்ம எப்படி காட்டணும் அப்படின்னா, தேர்தல் காலங்கள்ல 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தேர்தல் காலம் வருது பாருங்க. இப்ப தேர்தல் திருவிழா வரப்போகுது. பாராளுமன்ற தேர்தல், அடுத்து உள்ளாட்சி தேர்தல், அடுத்து சட்டசபை தேர்தல். இந்த தேர்தல் காலங்கள் எல்லாம் நீங்கள் சமூக கோபங்களுடன் எழ வேண்டும். எப்படி சமூக கோபங்களோட எழ வேண்டும்? வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கிட்டையும் சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் உள்ளாட்சி பிரதிநிதிகள்கிட்டையும் சமூகத்தில ஏறக்குறைய 1.5 கோடி மக்கள் தொகை இருக்கிறோம், எங்களுக்கு அரசியல் பிரதித்துவம் இல்ல அப்படிங்கிற சமூக கோபத்தை தான் நம்ம அவங்கள்ட்ட காட்டணும். நம்ம உறவினர்கள்ட்ட அந்த கோபத்தை காட்டி ஒருபோதும் வெல்லாது. அவர்களிடத்துல எப்படி நம்ம கேட்கணும்? அரசு ஊழியர் சிம்ம சொற்பனமா இருக்கும், எனக்கு அரசு ஊழியரை என் சமூக மக்களை அரசு ஊழியர் ஆக்குங்க, என் சமூக மக்களை சட்டமன்ற உறுப்பினரா ஆகிறதுக்கான வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் ஆட்சி கட்டில இருக்காங்க. அதிகார நுகர்வை ஒரு சமூகம் எடுக்கவில்லை என்று சொன்னால் அது முத்திரையர் சமூகம் தான். அண்மையில தொடர்வா இந்த சமூகம் ஒரு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்ததன் விளைவு இன்று அரசியல்ல ஒரு பெரிய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் நின்ற பல்வேறு சமூகங்கள்லாம் இன்னைக்கு அரசியலை நுகர்ந்துட்டாங்க. நம்ம பறையர் சமூகம் விடுதலை சிறுத்தை கட்சி என்ற ஒரு கட்சியின் தலைமையின் கீழ் இன்று அவர்கள் மூலமா போராட்ட குணத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஆர்ப்பாட்டம் போராட்ட களங்களில் நின்றார்கள். அவர்கள் இன்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் 2 பாராளுமன்ற உறுப்பினரும் சென்றிருந்தாங்க. அதே போலதான் வன்னியர்கள் தேவேந்திரர்களும் அப்படிதான் ஆர்ப்பாட்ட போராட்ட களங்கள் எல்லாம் நின்றுருக்காங்க. ஒற்றை தலைமை நேசித்ததன் விளைவு இந்த சமூகம் ஒற்றை தலைமை நேசிக்காததன் விளைவு என்னன்னா, எந்த ஒரு அடிப்படை வசதியும் நம்ம எடுத்துக்க முடியல. அண்மையில தொடர்ந்து ஆர்ப்பாட்ட போராட்ட களமாவே போயிட்டு இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிராம்பட்டினம் அருகாமையில மங்கனங்காடுங்கிற ஒரு கிராமம், மீனவ கிராமம். அந்த மீனவ கிராமத்திலிருந்து ஒரு மீனவர் மீன் பிடிக்க கடற்கரைக்கு செல்றாரு. அங்க ஆதிக்க வர்க்கம் என்ன பண்றாங்க? அடிச்சு படுகொலை செய்யறாங்க. என்ன காரணம்? இந்த சமூகம் பொருளாதாரத்திலே முன்னோக்கி போகிறது. இந்த சமூகம் பொருளாதாரத்திலே முன்னோக்கி போய் கொண்டு இருக்கிறது என்றால் நம்மை மதிக்க மாட்டார்கள். நம்ம அவர்களை அடிமையாக தான் வச்சுக்கொண்டு அடிச்சு படுகொலை செய்யறான். அரசு அதிகாரியும் அப்படிதான் செய்யறாங்க. தஞ்சை மாவட்டத்துல திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நம்ம பொறுப்பாளர் பெட்டி கடை வச்சிருக்காங்க. அங்க உள்ள ஆய்வாளர் கூப்பிட்டு ஆய்வாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க, சாதி வெறி. இவன் முன்னேறிடுவான், பொருளாதாரத்துல முன்னேறிட்டானா இந்த சமூகம் விழிப்புணர்வு பெற்றோம் அப்படிங்கிறதுக்காண்டி உன் மேல கஞ்சா வழக்கு போட்டுவோன்னு அங்க மிரட்டி இருக்காங்க நேத்து. அப்ப தொடர்ந்து இந்த சமூகத்தை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற போது இந்த நிகழ்வுகளை நாம் முன்னெடுத்து ஆர்ப்பாட்ட போராட்ட களமாக இந்த சமூகத்தின் கோபங்களாக நம்ம வெளிப்படுத்துறோம். அதே போலதான் இங்க அண்மையில நம்ம வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில நம்ம ஐயனூர் கிராமத்துல வண்டி கருப்பு கோயில்ல இன்ன வரைக்கும் நம்ம தான் பூசாரி.
அங்க நம்ம பூசை பண்ண முடியல. ஒரு ஆதிக்க வர்க்கம் நம்மள அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க. அதை ஒன்று திரட்டி மக்கள் சமூக கோபங்களோட எழுப்பி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டங்களை முன்னெடுத்தோமானால் அது நம்ம அந்த கோயில் நமக்கு பக்கம் வரும். அதே போலதான் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான அரசியலை நம்ம முன்னேற்க முடியும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற தேர்தல் காலங்களில் நமக்காக யார் வேலை செய்வார்களோ, நாம் சொல்கின்ற விடயங்களை யார் சரி செய்வார்களோ அவர்களுக்கான உங்க பொன்னான வாக்குகளை செலுத்த வேண்டும் அப்படிங்கறது கேட்டுக்கிறேன். போராட்டத்தின் மூலமாக தான் அதை நம்ம உங்களுக்கு சொல்ல முடியும். எப்படி என் பகுதியில நான் இருக்கிற பகுதிகளில் தெருவிளக்கு இல்ல, இருக்கிற பகுதிகளில் மின்சாரம் சரியாக வரல, நான் இருக்கிற பகுதிகளில் கரூர் மாவட்டத்தில் இன்னமும் நம்ம அந்த அணை கேட்டு வாய்க்கால் கேட்டு இன்னும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் பாசன நீர் தரல. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்மளோட மிகப்பெரிய ஒரு அடிப்படை வசதிகளை இந்த தேர்தல் காலங்கள்ல தான் செய்ய முடியும். எப்படி தனி நபரால செய்ய முடியாது, ஒரு கை ஓசையால ஒன்றும் செய்ய முடியாது. ஆர்ப்பாட்டம் போராட்ட களங்கள் மூலமாக தான் நம்ம அதை பூர்த்தி செய்ய முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கருத்துரை வழங்க மாநில அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் செம் மகனீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அல்லர் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரை துடைத்து பெரும் அநீதியை தேய்க்க வந்த படைவீரன், கற்றற்ற கவனம் பெறவற்ற சூழலில் திக்கற்று திரியும் மக்களை அரசியலாக, அறிவியலாக, தத்துவமாக, வாழ்வியலாக, வரலாறாக வழிநடத்தி வரும் எல்லோருக்குமான சமநீதி போராளி, தமிழர் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய கே செல்வகுமார் அவர்களை வணங்கி, தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, எனது அருமை பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இனியதொரு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பான பெரியவர்களே, நேற்றைய தினம் ஒரு பெரும் அறிவிப்பு வந்திருந்தது. நீங்க தான் செய்தி சேனல் பார்த்திருப்பீங்க. புதியதாக 5 மாவட்டங்கள் உருவாகியிருக்கு. நேத்து மலையில இன்னைக்கு முளைச்ச காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி புதியதாக 5 மாவட்டங்கள் அறிவிப்பு வந்திருக்கு. கும்பகோணம் நாங்க, பொள்ளாச்சி நாங்க, செய்யாறு நாங்க. பெரியவர்களே, இந்த மாவட்டங்கள் எதற்காக பிரிக்கப்படுகிறது? மருங்காவூரில ஒரு 10 பேரு, மருங்காவூரில் இருக்கக்கூடிய ஒரு 350 கிராமங்கள் திருச்சி வரைக்கும் போய் எங்களால மாவட்ட ஆட்சியரை சந்திக்கவோ இல்ல அங்குள்ள அரசு சலுகைகளை பெறவோ முடியவில்லையே அப்படின்னு அழுதுகிட்டு மணப்பாறை மாவட்டமா பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்காகவா பிரிச்சாங்க? கிடையாது. இல்ல இங்க இந்த வையம்பட்டியில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை கிராமங்கள், இந்த வையம்பட்டி உள்பட 80 கிலோமீட்டர் தூரம் பயணித்து திருச்சியை அடைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு நிவாரண, அரசு நிர்வாக உதவிகளை பெற வேண்டிய சூழல் எழுகிறது. அதனால் எங்களுக்கு இலகுவாக எங்களுடைய உதவி கிடைக்க ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த மணப்பாறை மாவட்டமாக பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது கண்டிப்பா பிரிப்பாங்களா அப்படின்னா தெரியாது. பெரியவர்களே, இந்த மாவட்டங்கள் ஆண்ட கட்சிகளும் சரி, ஆளுகிற கட்சிகளும் சரி, 2 மாவட்ட செயலாளருக்குள்ள பிரச்சனை இருக்கும். இப்போ அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா சொத்தை பிரிச்சு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி 2 மாவட்ட செயலாளர்களுக்குள்ள பிரச்சனை எழுகிற பொழுது அங்கு ஒரு மாவட்டம் பிரிக்கப்படுகிற கோரிக்கை எழுகிறது. ஆனா உண்மையிலே யாருக்கு தேவை? எவ்வளவோ தூரம் பயணிச்சு ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையோ அங்கு உள்ள மாவட்ட அளவிலான நிர்வாக உதவிகளோ பெற கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு தான் அந்த உதவிகள்லாம் போய் சேரணும். ஆனா இந்த ஆளுகிற அரசாங்கம் என்ன செய்யுது? மிகப்பெரிய ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை இந்த மக்கள் மத்தியில் கட்டவிழ்த்து விடுகிறது. எதற்காக அப்படின்னு ரொம்ப எண்ணி பார்க்கணும். ஏன் இந்த திடீர்னு மாவட்டங்களா உருவாகுது? ஆனா உண்மையிலே இந்த மணப்பாறை மாவட்டமாக உருவாகி இருக்க வேண்டும். ஏன்னா மணப்பாறை சுற்றியுள்ள அனைத்து தாலுகாக்களையும் ஒருங்கிணைத்து இந்த மாவட்டம் உருவாகி இருந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய 40-50 கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும். ஆனா அப்படி நடக்கல. அப்ப இங்க நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களுமே இந்த மக்களை போய் சேரல. பெரியவர்களே, கடந்த காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் சரி, நீங்க யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கீங்க போய்
கேட்டு பாருங்க. அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கேட்டு பாருங்க, சத்தியமா செய்யவே மாட்டாங்க. ஏன்னா இங்க மிகப்பெரிய பிரித்தாலும் சூழ்ச்சி நடக்கிறது. இந்த வையம்பட்டி ஒன்றியத்துக்குள்ள பக்கத்துல கட்டக்காம்பட்டின்னு ஒரு கிராமம், ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி மலையா இருக்கும். அந்த கட்டக்காம்பட்டியில ஒரு பால்வாடி கட்டி தர சொல்லி தான் அவங்க கேட்டாங்க. ஏன் கேட்டாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பால்வாடி வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு கிராமத்துக்கு 3 கிலோமீட்டர். நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 3 வயசு பிள்ளை, ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்க ஒரு 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் நடந்து போய் பால்வாடி போகணும். ஏன்னா அந்த மலை கிராமங்கள்லாம் நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க காலில் செருப்பு கூட இருக்காது, அந்த குழந்தைங்க காலெல்லாம் அந்த அளவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த கட்டக்காம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த அங்கன்வாடி மையத்துக்கான தகுதியாக குழந்தைகளும் 24 குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிட்டு முறையிட்டு எங்களுக்கு இந்த பகுதியில அங்கன்வாடி மையம் கட்டி கொடுங்கன்னு கேட்டு அங்கன்வாடி மையத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள். நிதி கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, கட்டடம் கட்டுறதுக்கு, பால்வாடி கட்டுறதுக்கு தோண்டி போட்டு வான பறிச்சு குழி எடுத்து பில்லர் எல்லாம் போட்டு நேரா பேஸ்மெண்ட் முடியற நேரத்துல என்ன சொல்றாங்க, இங்க ஒரு அரசியல் நிலவுகிறது. ஏன்னா இந்த பால்வாடி ஏற்கனவே பக்கத்து ஊர்ல இருந்த பால்வாடி, இங்க தப்பா கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள் பெரியவர்களே. நீங்க எண்ணி பார்க்கணும். இது மாதிரி இது வந்து ஒரு உதாரணம். இது மாதிரி எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இங்க ஒரு மையம் கிடையாது, அங்கதான் மையம் இருக்குங்கிறாங்க. மையமா முக்கியம்? நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை குழந்தைகள் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் என்கிற பிரச்சனை தான் முக்கியம். இந்த பிரச்சனையை பேசக்கூடிய நபர்களாக இன்னும் இந்த மக்கள் உருவாகவில்லை. அதனால் இவர்கள் மீதான இந்த அடக்குமுறை, அதிகார திமிர் இவர்கள் மீது தொடர்ச்சியாக கோலோச்சப்படுகிறது பெரியவர்களே. இந்த சமுதாயத்தின் மீது, நம் சமுதாயம் மட்டுமல்லாது அனைத்து சமுதாய மக்களும் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் கே செல்வகுமார் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார். இப்ப கூட அந்த பால்வாடி விஷயமா 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. உடனடியா 2 இடங்களிலே வந்து சென்டர் அமைச்சு தரன்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இதை உணர்ந்து ஏன் நம்ம கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா பிரச்சனை 5 வருஷத்துக்கு ஒரு முறை எம்பி வந்துடுறாங்க, ஏதாவது ஒரு வாய்க்கு வந்த கோரிக்கையை சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னு யாருக்குமே ஞாபகம் இருக்காது. காரணம் என்னன்னா, அந்த நேரத்துல ஆளுக்கு தலைக்கு எண்ணி 500 இல்ல 300 கொடுத்திருப்பாங்க, இல்ல வேட்டி செலவு கொடுத்திருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்குது. அப்போ இன்னைக்கு இந்த கூட்டத்துல இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க, உங்களுக்கு யாராவது 100-200 கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்களா, இல்ல வேட்டி சேலை கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்களா? கிடையவே கிடையாது. உங்களுடைய வலி, தொடர்ச்சியாக நாம் அனுபவித்து வரக்கூடிய வலி, எங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் மேம்படவில்லை. சுதந்திர இந்தியாவில் 76 ஆண்டுகளாகியும் எங்களுடைய இந்த மக்கள் இன்னும் 50 வருடங்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஆதங்கம், இந்த ஆதங்கம் உங்களை தலைவர் கே செல்வகுமார் அவர்களை நோக்கியும் தமிழர் தேசம் கட்சியை நோக்கியும் நகர்த்தி இருக்கிறது. அதனால் நீங்கள் யாதொரு நபரிடமும் 100-200 காசு வாங்காம உணர்வோட வந்திருக்கீங்க. இன்னைக்கு சேலத்துல மாநாடு நடக்குது, இளைஞர் எழுச்சி மாநாடு, மிகப்பெரிய மாநாடு. நாடல் பாடல் தடப்படலாம் நடக்குது. போய் பாருங்க, யார் எவ்வளவு தலை எண்ணி எவ்வளவு காசு கொடுத்தாலும் கேளுங்க, எவ்வளவு கோட்ரு, எவ்வளவு கோழி பிரியாணி. அப்ப இந்த மக்களை இப்படி மழுங்கடித்து என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்க விடாம செய்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். இந்த வையம்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய பொன்னணியாறு அணை, இந்த பொன்னணியாறு அணைக்கு காவேரியில இருக்கக்கூடிய மாயனூர் பக்கத்துல கதவணையில இருந்து தண்ணீரை கொண்டு வந்து இங்க நிரப்பணும். இந்த பொன்னணியாறு இது நீண்ட கால கோரிக்கையா இருக்கு, ஆனா நிரப்ப முடியாது. காரணம் என்னன்னா, கிராவிட்டி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. தண்ணீர் என்னைக்குமே வந்து பள்ளத்தை நோக்கி தான் ஓடும். ஆனா மாயனூர் கதவணை இருக்க இடத்துக்கும் நமக்கு பொன்னணியாறு அணைக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அணை இங்க இருக்கும், அந்த மாயனூர் டேம் இங்க இருக்கும். அப்ப இதை இந்த தண்ணீரை இங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கிராவிட்டி ஃப்ளோவுக்கு எதிரா அந்த இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும். நம்ம காவிரி கூட்டு குடிநீர் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது மாதிரி பெரிய பெரிய மோட்டார் வச்சு கொண்டாந்து இங்க நிரப்பணும். ஆனா இது சாத்தியமா அப்படின்னா இல்ல. ஆனா சாத்தியக்கூறு 6000க்கு 40 லட்சம் ஒதுக்கி இருக்காங்க. இந்த சாத்தியக்கூறு 6000க்கு 40 லட்சம் என்னன்னா, காவேரி மாயனூர் செக் டேம்ல இருந்து தண்ணீரை கொண்டு வந்து பொன்னணியார் அணையில சேர்க்கணும். சரி, சாத்தியப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதற்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட், செலவு அதிகம். அப்போ இந்த பக்கம் ஒரு முறை இந்த மாதிரினா, இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வேடசுந்தர் ஆகட்டும், கரூர் அரவக்குறிச்சி ஆகட்டும், இந்த கிருஷ்ணராயபுரம் ஆகட்டும், மணப்பாறை ஆகட்டும், விராலிமலை ஆகட்டும், இந்த வேடசுந்தூர் பகுதியில் உள்ள குளங்களுக்கும் ஏரி குளங்களுக்கு இந்த மாதிரி அதே டேம்ல இருந்து தண்ணி கொண்டாந்து நிரப்புறங்கிறாங்க. ஆனா அந்த டேமோட கொள்ளளவு பாத்தீங்கன்னா, இங்க உள்ள நீர்நிலைகளோட எண்ணிக்கை எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கு.
அப்போ ஒரு கோரிக்கை எதனால் உருவாகிறது அப்படின்னா நம் மக்கள் எதை சொன்னால் அவர்களுக்கு புரியாதோ, எந்த விஷயத்தை சுட்டிக்காட்டினால் அவர்கள் தெரிய மாட்டார்களோ அதைத்தான் சொல்லி நம்மளை ஏமாத்துறான். நம்ம ஈஸியா ஏமாந்துரும். அவன் சொல்றான் இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு, ஆஹா பண்ணுவாரு அப்படின்னு. ஆனா அதை பண்ண முடியுமான்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா, நம்மில் படித்தவர்கள் ரொம்ப சொற்பமான மனிதர்கள். ரொம்ப 1000 பேருக்கு ஒருத்தர் படிச்சிருக்காங்கிறது கூட அதிசயமா இருக்கு. காரணம்னா, இன்னும் குழந்தை திருமணத்தால் எத்தனை கிராமங்கள், நம்முடைய கிராமங்கள் பாதிக்கப்படுது. 15 வயசு 14 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம பயில இத்தனை வேலையும் பண்றாங்க. அப்ப 15 வயசு 14 வயசுல கல்யாணம் பண்ணி சுதான்னு ஒரு பொண்ணு, இதே அந்த 16 வயசுல கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கர்ப்பிணியா இருக்கும் போது இதய பிரச்சனை, அந்த இதய நோய் பிரச்சனை வருது. கொரோனா டைம். அந்த கொரோனா டைம்ல ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி ஐயோ அம்மான்னு இந்த பொண்ணை உயிரை காப்பாத்துறது கேட்டா, எங்கேயுமே ஆக்சிஜன் பற்றாக்குறை கொண்டு வராதீங்க அப்படின்ட்டாங்க. அப்பாயின்மெண்ட்டே கொடுக்காம விட்டாங்க. சின்ன குழந்தை. அப்ப இது இந்த சின்ன குழந்தை கடைசியில் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. அப்ப இது எல்லாமே எதை காட்டுகிறது? குறைவான வயசுல நம்முடைய மலை கிராமங்களில் வசிக்கக்கூடிய, நம்முடைய இந்த எல்லைப்புற கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் குறைவான வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு கல்வியறிவினை தெளிவில்லை. அப்ப இவர்களுக்கு வெளியே இந்த அரசியல் சூழ்ச்சியை நாம் பேசுகிற பொழுது, நாம் இந்த ஆட்சியாளர்களால் எவ்வாறு ஏமாற்றப்பட்டோம், துரோகம் இழைக்கப்பட்டோம் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் பெரியவர்களே. ஏன்னா இங்க இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்மை நோக்கி பாயுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, பக்கத்துல நம்ம வேடசந்தூர் தொகுதி அகிலூர் பேரூராட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய மலை கிராமங்கள் ஒரு 12 மலை கிராமம் இருக்கு. ஆனா ஒரு பேரூராட்சி எனக்கு தெரிஞ்ச எல்லை பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சுற்றளவுல தான் இருக்கும். ஆனா அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர். ஒரு இப்ப ரீசெண்டா இச்சித்திகேணிங்கிற ஒரு இடத்துல தண்ணி பிரச்சனை சொல்லிட்டு மக்கள் அந்த இடத்துல போர் போட்டு கொடுக்குறாங்க. அந்த போர் போட்டதுல பஞ்சாயத்து என்னன்னா, இது ஃபாரஸ்ட் இடமா இல்ல ரெவன்யூ இடமான்ட்டு போற மூடியே தீர்வன்ட்டு 2 பேரும் மல்லுக்கு நிக்கிறாங்க. அப்ப இது எதை காட்டுது? அந்த காட்டு மாடுகளுக்கு மலை மாடுகளுக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த அரசு நிர்வாகம் காட்டு மாடுகளை விடவும் மலை மாடுகளை விடவும் அடிப்படை சுகாதார வசதியற்ற நிலையில வாழக்கூடிய நமக்கு ஒரு தண்ணி வசதி செஞ்சு கொடுக்க மறுக்கிறாங்க. அப்ப நாம் எதை நோக்கி குரல் எழுப்ப வேண்டும் அப்படின்னா, அங்க போய் நேரடியா அதை தடுத்து நிறுத்தணும். அப்ப இது எல்லாத்தையும் கடந்து நாம பாக்குற பொழுது இது மாதிரியான சூழல். அங்க வர்ற இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 12 கிலோமீட்டர் தூரம் உள்ள வரணுப்பா, இதை எப்படிடா எந்த கிறுக்கு பயிடா பேரூராட்சியாவ வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேரூராட்சியில இருக்கக்கூடிய மலை கிராமங்களை ஒருங்கிணைத்து தனி ஊராட்சியாக அறிவிக்க வேணும்னு அன்னைக்கு திண்டுக்கல் மாவட்ட கலெக்டரா வினய் இருந்தாங்க. அந்த வினய் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சு அந்த தனி ஊராட்சியாக ஒரு பேரூராட்சி பகுதியில இருந்து ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை பிரித்தெடுத்து ஊராட்சியை அறிவிக்கணும்னா முறையா 2 முறை கருத்து கேட்பு, மக்கள் மத்தியில் கருத்து கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்கும். அது மாதிரி 2 முறை கருத்து கேட்பு கூட்டம் நடந்து 99% மக்கள் எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க, ஏன்னா பேரூராட்சியில இணைஞ்சு எங்களுக்கு எந்த ஒரு சலுகை இல்லை அப்படின்ட்டு அழுது புலம்பி கடைசியில அந்த முன்மொழிவு அரசுக்கு அனுப்பி 5 வருஷம் ஆச்சு. பெரியவர்களே, ஏன் இப்போ பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. பிரிச்சு கொடுக்கல அப்படின்னா இது ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை வச்சு இன்னும் 20 வருஷத்துக்கு உங்களுக்கு ஓட்டு கேட்கலாம், அதுதான் அவசியம். ஆனா அதே ஊர்ல ஏதோ ஒரு ஆளுங்கட்சிக்காரனோ இல்ல எதிர்கட்சிக்காரனோ 2 பேர் அடிச்சுட்டு கிடக்குறாங்க அப்படின்னா சத்தியமா அதை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு இவனும் வேணும் இவனும் வேணும். அப்படிதான் இங்க அந்த பிரிக்கிற எல்லைகள்ல பிரிக்கிற விஷயம் எல்லாம் நடக்குது. நிர்வாக ரீதியா மக்களோட வழிகளை பிரச்சனைகளை யாரும் கண்டுக்கிறது இல்ல. அப்ப இந்த கிராமங்களை ஒருங்கிணைத்து அதை ஊராட்சியா செஞ்சு கொடுங்கன்னு கேட்டோம். விராலிமலை பக்கத்துல இன்னைக்கு வரைக்கும், அதே மாதிரி விராலிமலை பக்கத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரசு கலை கல்லூரி கேட்டுக்கிட்டு மக்கள் போராடி இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. காரணம் என்னன்னா, அரசு கலை கல்லூரி வந்துருச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளுக்கு வேலை இல்லாம போயிடும். தனியார் கல்லூரிகள் சம்பாதிக்க முடியாது. அப்ப அரசு கலை கல்லூரி கட்டி கொடுத்தா அங்க இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி முதலாளிகளுக்கு ஆபத்து. அதனால இது நாள் வரைக்கும் இழுத்தடிப்பு செய்கிறார்கள். அந்த ஒரு கோரிக்கையும் இது மாதிரி எல்லா பகுதிகளிலும் பிரச்சனைகளோட இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு விஷயத்துல பார்த்தோம், நடப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அம்மையார் அவங்க ஒரு நிழற்குடை கட்டியிருந்தாங்க. அந்த நிழற்குடையோட மதிப்பு பாத்தீங்கன்னா 8 லட்சம். அதை பிரிச்சு எடைக்கு போட்டோம்னா 8,000 கூட தராது, 8,80,000 கூட தராது.
அந்த மாதிரி ஒரு நிழற்குடை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு இந்த நிழற்குடை ஏற்கனவே நிறைய இடங்களை சொல்லியிருக்கேன். நிழற்குடை எதுக்கு இவங்க கட்டுறாங்க அப்படின்னா அவங்க பேரை பெருசா போட்டுக்கணும். ஏன்னா அது ஒரு விளம்பர பலகை, ஏன்னா இந்த மாதிரி கட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு முடக்குல இந்த இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா கட்டக்காம்பட்டியில ஒரு பால்வாடி கட்டி கொடுங்க அப்படின்னா கட்டித்தர மாட்டாங்க. ஏன்னா அங்க அவங்க பேரை போட்டா பிரயோஜனம் இல்லை. 10 பேர் வரப்போக இருக்கக்கூடிய இடத்துல அவங்களோட பேரை தூக்கி பெருசா எழுதிக்கிட்டாங்கன்னா ஓட்டு விழுந்துருன்னு நினைக்கிறாங்க. ஆனா இதே நபர்கள் வருஷத்துக்கு ஒரு 5 கோடி வரைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள், எம்பி நிதியா. இந்த நிதியை இவர்கள் முறையாக செலவழித்தார்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 5 வருஷம் எம்பியா இருக்காங்கன்னா 4 வருஷம் செலவழிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க யாருமே கண்டுக்க மாட்டீங்க. 5வது வருஷம் பாத்தீங்கன்னா மலமலன்ட்டு எங்க நிழற்குடை வேணுமா வா நீ இங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட லட்சக்கணக்கில் செலவழிப்பாங்க. காரணம் என்னன்னா இந்த நிதியை தேக்கி வைத்து அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்காக மலமலன்னு ஒரு வேலையை செய்து பேரெடுத்து மீண்டும் அந்த தேர்தல் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுங்கிற ஒரு அல்பாசை. அப்ப இந்த ஆட்சியாளர்கள் நம்ம தேர்ந்தெடுத்த நபர்கள் இவர்கள் இப்படித்தான் பெரியவர்களை நம்மை கேவலமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம மத்தியில மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வேணும். இந்த விழிப்புணர்வு நம் மக்கள் மீது இன்றளவும் கிடையாது. ஒரு நல்ல கருத்தை நம்ம மக்கள் மத்தியில சொன்னோம்னா, தலைவர் அவர்கள் கூட சொன்னோம்னா, இன்னைக்கு வரைக்கும் இந்த மக்களை அரசியலா பயணிக்க வைக்க ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்த தலைவர் அவர்கள் எவ்வளவு சேலஞ்ச் இருக்கு. காரணம் என்னன்னா இந்த சமுதாயம் இயல்பாகவே இயற்கையாகவே கரடு முரடான சமுதாயம். இவங்களை நெறிப்படுத்தி கொண்டு போறதுங்கிறது ஒரு அடக்க முடியாத ஜல்லிக்கட்டு காலை அடக்க துணிவது மாதிரிதான், குத்தி குடல்லாம் கிழிச்சு விட்டுற மாதிரிதான் இருக்கும் இந்த சமுதாயம். எப்ப எப்படி பாயம் தெரியாது, ஒரு கட்டுக்குள்ள நிக்காது. அப்படி இருந்தும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இவ்வளவு பெரிய இந்த இடத்துல ஒரு பெரிய மாநாட்டை, இது 6வது மாநாடாக தமிழர் தேசம் கட்சி நடத்தி கொண்டிருக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்முடைய தலைவர் கே செல்வகுமார் அவர்கள். காரணம் இந்த மக்களை அரசியல் படுத்த வேணும். அடிக்கடி கட்ட பஞ்சாயத்துன்னு எங்கேயுமே கட்ட பஞ்சாயத்துன்னா சொல்லவே முடியாது. காரணம் எல்லா இடத்துலயும் கட்ட பஞ்சாயத்துல பாதிக்கப்படுறவனே இவனாத்தான் இருக்கான். அப்ப இது மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக போராடி வந்திருக்கிறார்கள். அவருடைய போராட்டத்துக்கும் சரி, நாம் இந்த தமிழர் தேச கட்சியின் வாயிலாக பொதுமக்களாகிய நாம் தொடர்ச்சியாக ஆதரவு கரம் நீட்டி நாம் வரும் காலங்களில் நம்முடைய இழந்த உரிமைகளை மீட்டெடுப்போம். இனி இருக்கக்கூடிய உரிமைகளை இழக்காமல் காத்திடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவில் நன்றி வணக்கம். கருத்துரை வழங்க மாநில பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் தலைவர் ராஜேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதி மீட்பு கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் வருக என வரவேற்று என் தாய்க்கும் தாய் தமிழுக்கும் வணக்கத்தை தெரிவித்து நம்மளை எல்லாம் தாயும் மாணவனாக வழிநடத்தி கொள்கின்ற வாழும் பேரரசர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்களை வணங்கி, இந்த தேசத்திலே 75 ஆண்டு காலம் ஆட்சி சுதந்திரம் பெற்று 75 வருஷத்துல தமிழகத்துல 17வது பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் காலம் வந்துகிட்டு இருக்கு. பல பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க, எம்பி ஆயிருக்காங்க. ஆனா சமூக நீதிக்காக நாங்கள் அரசியல் கட்சியை தொடங்கினோம், சமூக நீதியை தமிழகத்துல கடைபிடிப்போம் அப்படின்னு தொடங்கப்பட்ட திராவிட கட்சிகளா இருக்கட்டும், இந்த தேசிய கட்சிகள் தேசியத்தில் அனைவரும் சமம், மேலோர் கீழோர் இங்கு இல்லை, அனைவருக்கான இங்கே பிறப்புரிமை அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்று தொடங்கப்பட்ட தேசிய கட்சிகளாகட்டும், இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் செய்வது சாதி அரசியல், சமூக நீதியை குழி தோண்டி புதைப்பது அரசியல். இப்ப சமீப கால அரசியலுக்கே வருவோம். சமீப காலத்தில் பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன், யூடியூப் ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்ப்பீங்க. ஒரு படத்துல கவுண்டமணி அண்ணன் ரொம்ப காமெடியா சொல்லியிருப்பாரு, குண்டூசி வித்தவளா தொழிலதிபர் சொல்றான் மாதிரி, இந்த 30,000 ரூபாய் போனை வாங்கிக்கிட்டு அவன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பண்ற அலும்பு இருக்குங்கள, ஒரு 30,000 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ஒரு போனை வாங்கிக்கிறது, கண்ட பேர்ல யூடியூப் சேனல் வாங்கிட்டு கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சமூக ஆர்வலங்கிறான், அரசியல் ஆய்வாளருங்கிறான்,
அரசியல் திறமையாக இருக்கிறான். வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது. நேற்று முந்தா நாள் பார்த்தேன் அதே யூடியூப்ல, நம் 10 தொகுதியை தமிழக தேசம் எங்கு தேர்ந்தெடுத்து முத்திரையர் பெரும்பான்மை என்று நிரூபித்து 5000 பேரும் 10,000 பேரும் திரட்டி பொதுக்கூட்டம் போட்டுட்டு இருக்கோமோ, அந்த 10 தொகுதியை டார்கெட் பண்ணி வேற சமுதாயம் அதிகமா இருக்குன்னு போட்டிருக்கான். அதுல சிவகங்கை, இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதியில விராலிமலை, மணப்பாறை, வேடச்சந்தூர், கரூர் தொகுதியில இருக்க கிருஷ்ணாபுரம் 4 தொகுதியில பெரும்பான்மை முத்திரையர். அந்த சேனல்ல வெறும் 5% போட்டிருக்காங்க முத்திரையர், வெறும் 5% போட்டிருக்காங்க. அப்பனா இங்கு திட்டமிட்டு அரசியல் செய்யப்படுகிறது. அது அரசியல் நம்ம தெரியல, நம்ம புரிஞ்சுக்கல. சமூக நீதியை காக்கின்ற இந்த கட்சிகள் வாய் வலிக்க அவனுக்கான பேமெண்ட் பார்ட்டிகளை ஏற்பாடு பண்ணி, அது யூடியூப் ஆகட்டும், பேஸ்புக் ஆகட்டும், அரசியல் கட்சிகள் ஆகட்டும், மாசம் மாசம் காசு கொடுத்து தமிழக மக்களை ஒண்ணு போதையில வச்சிருப்பான், இல்ல சம்பந்தம் இல்லாத திருவள்ளுவர் பிரச்சனையை எழுப்புவான், சம்பந்தம் இல்லாத சனாதன பிரச்சனையை எழுப்புவான், சம்பந்தம் இல்லாத பெரியாரை பத்தி பேசுவான், எந்த அரசியலும் புடுங்காத பார்ப்பன பத்தி பேசுவான் இங்க தமிழ்நாட்டில். அதுதான் தொடர்ந்து இந்த 10 ஆண்டு காலமாக மிக தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். நான் கேட்கிறேன், எந்த பாப்பார பைய என் கவுன்சிலர் தொகுதி பகுதியை பிடிச்சான்? எனக்கு வர வேண்டிய வார்டு நம்பரை எந்த பாப்பார பைய பிடுங்கனா? பஞ்சாயத்து தலைவர் முத்திரையர் பெரும்பான்மை பகுதியில எந்த பாப்பார பைய பிடுங்கனா? ஏன் எம்எல்ஏ தொகுதிய பிராமின் பிடுங்கனா? ஆனா நான் பெரும்பான்மை பகுதியில யார் புடுங்குறாங்க, யார் இப்ப பஞ்சாயத்து தலைவராக்காங்க, யார் எம்எல்ஏ இருக்காங்க, யார் எம்பி இருக்காங்க, நமக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும், தெரியும். அப்பனா அவன் செய்கின்ற அரசியல் தொடர்ந்து 10 ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்கோம். தமிழகத்துல சமூக நீதி சூறையாடப்படுகிறது. 4-5 சாதிகள் தமிழகத்துல மெஜாரிட்டி என்ற பெயரில் சொல்லிக் கொண்டு அரசியல் செய்து பாப்பார அரசியலும் பழைய அரசியலும் தூண்டி விட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ பாப்பார பையன் வந்துட்டான், எல்லாத்துலயும் வந்துட்டான், சாமி கூட உள்ள டேய், எந்த கோயில ஐயர்றாங்கள உள்ள சொல்ல, அந்த கோவில் நிர்கார செட்டியாரு முதலியாரு வேளாளர்னு பாரு, அவன் தாண்டா சொல்லுவான் உள்ள வரக்கூடாதுன்னு. எந்த பாப்பார பைய சொல்லுவான்டா? யாரை ஏமாத்துறீங்க?